பிரைஸ் தி லார்ட். என் அன்பின் மக்களே, கர்த்தருடைய ஜனங்களே, இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:27 அந்த கடைசி பகுதி இப்படியாக வருது. இஸ் எனிதிங் டு ஆட் ஃபார் மீ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? ஏதாவது கர்த்தரால முடியாது, நடக்காது, இல்லை இதுவும் பெரிய விஷயம் இல்லை, இந்த விஷயம் அவராலையும் கூடாது, யாருக்கும் இது விதிவிலக்கு இல்லை, மரணம் பிரச்சனை, மரணத்தையே ஜெயிச்சாரே, அந்த கூரையை உடைச்சாரே, நத்திங் இஸ் டு ஆட் ஃபார் ஹிம். அவருக்கு எதுவும் கடினம் கிடையாது. இது எதை காமிக்குது? God poses a question, is there anything too hard for me? கடவுள் இந்த கேள்வியை ஒரு பெரிய அதிகாரத்தோடு கூட, அதை உரிமையோடு கூட, அதுக்கு அவர் தான் உரிமை கோர முடியும். அவர் தான் சொல்றாரு, ஏதாவது எனக்கு கஷ்டமானது உண்டு இருக்குதா அப்படின்னு ஒரு பொசஸோட இந்த கேள்வியை கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அவர் ஆன்சர் இஸ் இன் ஃபெய்த் should always be no. Lord, nothing is too hard for you. நம்முடைய பதில் விசுவாசத்தில் எப்பயும் எப்படி இருக்கும்? ஆம் தகப்பனே, உமக்கு எதுவுமே கடினம் இல்லை. விசுவாசத்தில் தான் நம்ம அதை கிரகிக்க முடியும். மூன்றாவது, he can turn impossibilities into testimonies. அவர் என்ன பண்றாரு? முடியாது, நடக்காது, வாய்ப்பே இல்லைன்றத சாட்சியா மாத்திடுறாரு. அதை செஞ்சு நம்ம சாட்சி சொல்ல வைக்கிறாரு. Your impossibilities in God's opportunity to show His power. நம்முடைய முடியாது, நடக்காதுன்ற காரியங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுறத, இன்னைக்கு அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில செயல்படுறத நீங்க பார்ப்பீங்க. God bless you. Bye bye.